So I want to welcome to the new episode, which is in the series name on the Lock-in. So we're gonna start this new series called Lock-in. The series la we're gonna document my first mini cut. So the mini cut oda model leg workout வந்து இன்னைக்கு வேணா like completely film it. அதுக்கப்புறம் வந்து இந்த mini cut is going to be for 6 weeks and in the 6 weeks la I just want to take through all the process what I do in this mini cut. So அதுதான் இந்த ஹோல் சீரீஸோட ஐடியாவே. இப்போ இது வந்து லைக் இட்ஸ் பீன் ஸோ லாங் ஐ ஹவ் பீன் ஆக்டிவ் ஆன் யூடியூப். ஸோ அதனால் வந்து இப்போ முதல்ல இதை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். லைக் ஆஸ் ஐ ப்ரோக்ரஸ் இன்னும் ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் த கண்டென்ட் ஆஸ் வி ப்ரோக்ரஸ். ஸோ அதான் பிளான் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ இல்லை ஐ வாண்ட் டு டேக் யூ டு மை லெக் ஒர்க் அவுட். ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஹிப் அப்டக்ஷன். அது முடிச்சுட்டு வி கேன் டூ லையிங் லெக் கர்ல். அதுக்கப்புறம் ப்ராப்ளி லெக் ப்ரெஸ் அண்ட் another couple of workouts to finish it off and let's get started. Yeah. டிப்பிக்கலாக நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா they do like probably 4 sets. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் lat pull down அடிக்கிறாங்கன்னா they start with like 30 கிலோ and then move to 40 and like they move to 50 or move to 60 and they do like 8 to 12 reps. அது வந்து அவங்க எல்லாருமே 4 செட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ பேசிக்லி when you do like 30 or like 40 or 50 we're able to complete it like 8லேருந்து 12 முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக செட்டுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ராப்ளி லைக் மேபி இப்போ நம்ம 60 பண்ணும்போது ப்ராப்ளி கேன் ஹிட் 80 அப்படின்னா 8 வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு த ஃபெயிலியர் நீங்கள் போயிட்டு ப்ராப்ளி இன்னும் 2-3 ரெப் நம்மளாம் செல்ஃபாக பண்ணிட்டு முடியுமோ அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கால் இட் அஸ் செட். தென் ப்ராப்ளி ஹேவ் டு டூ 1 more set or like another set. லைக் அதுதான் உங்களோட ப்ரைமரி மூவ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ராப்ளி யூ டூ லைக் ப்ராப்ளி 3 sets. அவ்வளோதான் மேக்ஸ். லைக் ப்ராப்ளி 2 to 3 sets இஸ் ஃபைன். அப்போ ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த 3 செட் பண்ணிங்களா அது வந்து ஆக்சுவலாக செட்டாக கன்சிடர் ஆகாது. தட் வில் பி கால்ட் அஸ் லைக் வார்ம் அப் செட். ஸோ சேம் வே நம்ம ஹிப் அப்டக்ஷனில் வி கேன் டூ லைக் ப்ராபப்ளி 3 to 4 வார்ம் அப்ஸ் அண்ட் வில் டூ லைக் 1 or 2 ஒர்க்கிங் செட்ஸ். ஆனால் ஜிம்மில் என்னென்னா லைக் மேக்ஸே வந்து 60 தான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் இதில் வந்து மேக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஐ வாண்ட் டு டூ லைக் ஐ எம் ட்ரைங் டு கோ ஃபார் ரெப்ஸ் as we go for the working set. ஏன்னா யூஸ்வலாக I do like probably 90 or 100 up 16ங்கும் போது கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் we cannot do like probably for reps either through லோடு மூலிமா போகணும் அல்லதுன்னா through reps மூலிமா போகணும். ஸோ that's the idea here and yeah. ஸோ இப்போ ஹிப் அப்டக்ஷனில் அப்படி மோஸ்ட் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் பீப்புள் டூ இஸ் லைக் தே டூ இட் வெரி ஃபாஸ்ட்லி. ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவாங்க இந்த மாதிரி. இது வந்து ஃபஸ்ட் மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா they gonna take the support of the hand and like do it like this very fast. அதுவும் பர்பஸே கிடையாது. பட் ஆனால் இந்த செகண்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா அதோட ப்ளஸ் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெரி க்ளோஸ் டு தி ஃபெயிலியர் அப்படிங்கும் போது ஜஸ்ட் யூ கேன் ட்ரை டு பிரிங் இட் இன் வித் தி ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட நெகட்டிவ் போர்ஷனை வந்து நம்ம ஸ்லோவாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியும். இது ஆக்சுவலாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் ட்ரை டு மிஸ்யூஸ் இட். அதுக்கப்புறம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஒன்ஸ் வென் யூ லைக் வெரி ஸ்ட்ரெச் பொசிஷனில் யூ ஹேவ் டு பிரிங் இட் வெரி ஸ்லோலி இன். தென் யூ ஹேவ் டு ஸ்லோலி பிரிங் இட் அப். நைஸ். தென் யூ ஹேவ் டு ஸ்க்யூஸ் இட். ஓகே. இதில் பார்த்தா லைக் மோஸ்ட் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 சொன்னது they do it very fastly. ரெண்டாவது வந்து they take support of the hands and வந்து நம்ம உட்கார பொசிஷனில் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் டூ மிஸ்டேக். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உட்காரும் போது இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து ப்ரெஸிங் வித் யுவர் knee above part. பட் ஆனால் இங்கிருந்தும் லைக் த பீப்புள் ட்ரை டு டேக் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபுட் ஆல்சோ. அதுலேருந்து லைக் they can bring it in easily. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்க வேண்டிய லோடு இங்கேயும் வந்துடும். அப்போ ஆக்சுவலாக நம்ம ஹோல் ஐடியா வந்து இங்கே மட்டும்தான் லோடு வச்சு இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மேக் ஷூர் கெட் லைக் இங்கேருந்து எடுத்து இதை நீங்கள் ஸ்லோலி பிரிங் இட் இன். இதிலேருந்து இது கீழே இருக்க போர்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு டம்மியாக வச்சுட்டு மேக் ஷூர் யூ ஹேவ் டில் நீஸ் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரெஸ் இட் லைக் திஸ். That's how you execute this hip abduction. And if you do it properly, the next day your inner thighs will be screaming. So second exercise we are doing hack squat. Hack squat வந்து நீங்கள் like probably 2 warm up sets and like 2 working sets. Like நீங்கள் any movement நீங்கள் லெக்கில் பண்ணாலும் like whatever muscle you train, make sure the negative portion is like super really slow. Probably
ட்ரை டு மேக் a negative as like 2லேருந்து ஒரு 4 செகண்ட் ஆகுது. Don't do fast reps. It's all about quantity over quality. It's the idea you should have. Like என்ன muscle train பண்ணாலும் it's always quality over quantity. You should look for the quality. When you have the quality then obviously the progression of growth வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். Like comparatively சும்மா மதன் போட்டு எல்லாத்தையும் அடிக்காம always prefer quality over quantity. Okay. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக வந்து எந்தெந்த என்னென்ன ஸ்குவாட் மூவ்மெண்ட் பண்ணாலும் ஐ ஃபீல் மோர் கனெக்டட் வித் மை பேர் ஃபுட்டில் தான் எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. நான் எப்போ ஷூ போட்டோம்ல ஆல்வேஸ் யூஸ் டு கெட் ஸ்லிப்னா நான் நிறைய ஷூஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் ஆல்வேஸ் லைக் மெட்கான் ஜார்டன்ஸ் ஆல் திஸ் திங்ஸ் லைக் how much எவ்வளோ ஃப்ளாட்டாக போட்டாலுமே ஐ ஃபீல் லைக் இந்த கிரவுண்ட் டு ஃபீல் வந்து அவ்வளோ பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஐ ஃபீல் லைக் மச் லைக் when you do bare feet I feel like I have more control over the weight. So like even at the last like நம்ம லாஸ்ட் பண்ணும்போது like நேச்சுரல் ஷூ போடும்போது என்னன்னா it's like கால் வந்து மேலே வருது ஆக்சுவலாக. like when you have that kind of problem try doing barefoot. Problem maybe you can fix like because எனக்கு ஆக்சுவலாக பயங்கரமான flat foot. like how much ever good shoes I buy and try it's not working for me. ஆனால் like probably when you do barefoot கண்டிப்பாக I could see a change I think. So like first working set it's like doing 150 probably the goal is like 8 to 10. Let's see how it goes. Yeah. So always when you do hack squat always try to press உங்க பேக்கை வந்து நல்லா பாடிக்கு எகெயின்ஸ்டா பிரஸ் பண்ணீங்கன்னா you will get that hold. and இப்போ லோட் பண்ணும்போது இப்போ like for example பேக்கை ஒழுங்கா நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா the tendency to go like when you go கீழே போயிட்டு மேலே வரும்போது like you go like up like very up because you want to push the weight up. அப்படி பண்ணாம when you start பண்ணும்போது like fix your back nicely and நல்லா காலை நல்லா லாக் பண்ணி ஒரு பொசிஷன்ல make sure adjust your back nicely then open the latch. obviously you have more control over the weight than நம்ம சும்மா டக்குன்னு உள்ள இறங்கி டக்குன்னு பண்ணாம like make sure நல்லா பேக் நல்லா பொசிஷன் பண்ணி get to the nice position. அதே மாதிரி எந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது இப்படி கழுத்தை வெட்டியே போடாம like make sure like spine straight align பண்ணி just you have to just go down. yes லெக் டே ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஐ வில் டெல் யூ ஒன் திங். நம்ம யாராவது நம்ம ஜிம்மில் யாராவது ஒருத்தவங்க லைக் மேபி பார்ட்னர்ஸ் லைக் சம்மன் who does a very good leg day அப்படிங்கும் போது probably when you train like probably 3 to 5 sessions with them you might love them. ஏன்னா நம்மளோட யார் பெட்டராக இருக்கவங்களோ அவங்க கூட நம்ம பார்ட்னர் ஆகும்போது ஆல்வேஸ் வில் பிகம் வெரி பெட்டர். இப்போ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே காரணம் என்னவாக இருக்கும், கூட இருக்கணும் சேர்ந்து ஸ்கிப் பண்ணுவான் ஆனால் நமக்கே மோட்டிவேஷன் இருக்காது. அப்போ நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வேறு யாராவது ஒரு பர்சன் கூட நம்ம ஜாயின் பண்ணால் ஆப்வியஸ்லி யூ பிகம் வெரி பெட்டர். அந்த வகையில் வந்து யூ கேன் நாட் ஸ்கிப் த லெக் டே பிகாஸ் தட் பார்ட்னர் இஸ் கோனா புஷ் யூ அண்ட் bring the best out of you. Once someone brings the best out of you அதை வந்து விடுறதுக்கு மனசு வராது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். Probably if you are trying to skip leg day just think this as a cue to bring someone who is better than you and பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுப்பேனே எதிர்பார்க்கல, பட் ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஆரம்பமாக எடுத்து இனிமேல் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து இதுதான் லாஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப் தி டே. லாஸ்ட் ஒர்க் அவுட்டில் வி ஹேவ் கார்ஸ் ஆல்சோ. இதுதான் வந்து கடைசி ஒர்க் அவுட் ஃபார் லெக்கு. மொத்தமாக இது ஒன்லி 4 ஒர்க் அவுட் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ப்ராப்ளி 6, 7, 8 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்தளவுக்குலாம் ஆக்சுவலாக தேவையே இல்லை. ஒன்று 4 ஒர்க் அவுட் பண்ணாலும் நறுக்குன்னு பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு உடம்புல ஆவி இருக்காது. ஆக்சுவலாக இன்றைக்கி லெக் ப்ரெஸ் இருக்குது. நான் லெக் ப்ரெஸ் அடிச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஃப்ளைட்டை விட்டுருவேன். அதனால் வந்து இதை அடித்து முடிச்சுட்டு காஃப்ஸ் அடித்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ வந்து லக்ஷ்மி வந்து நல்லபடியாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன்னா மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. இதை அப்லோட் பண்ணதுலேருந்து தரமாரியாக வீடியோ எடுக்கிறோம் இறக்குறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. பார்ப்போம், எவ்ரிதிங் பேன்ஸ் அவுட் வெல் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலி ஐ எம் பேக் ஆன் யூடியூப். இப்போ எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவுட் வந்துடும்னு தெரியும். ஏன்னா பிகாஸ்னா இது நான் ட்ரை பண்ணிட்டு எத்தனை டைம் ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஐ ஹேவ் சம்மன் டு பேக் மீ அப். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது ஃபெயில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும்.